அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீடம் கரெக்டா யூஸ் பண்ணுங்கன்ற. அப்பா அம்மா சொன்னாலும் யார் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, நான் இதுதான் செய்வேன்னு, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இதை படிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுடைய ஃபியூச்சருக்கு கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. அதை தேவ திட்டத்தோட சேர்ந்து முடிவெடுங்க. நான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதன் அடிப்படையில் நீங்க போகணும், அதன் அடிப்படையில் உங்க பிளான் இருக்கணும். அதை தடுக்கிறதுக்கு நிறைய நடக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் வழியா நடக்கலாம், யார் வழியாலும் நடக்கலாம். ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரியணும், கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்ததுக்கு என்ன இருக்குது, ஒரு நோக்கம் இருக்கு. என்னை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஒரு இடத்துல என்ன பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸில் வச்சிருக்கிறாரா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கர்த்தர் ஒரு இடத்தில் உங்களை கொண்டு போய் வைத்தால் அந்த இடத்தில் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் கர்த்தர் வைப்பார். அங்கே ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்கறது தான் வைப்பார். ஸோ உங்களை அந்த இடத்துல இருந்து தூக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் அதை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். சில காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் சொல்றது உங்களுடைய